முன்னைய அரசுகள் என்ன கூறினதோ, அதாவது ஐஎஸ் என்று கூறியதோ, அதனுடனே அதோடையே நிற்கிறது தான் அவர்கள், அதனுடன் நிற்பதற்குத்தான் அவர்கள் இப்போது விரும்புகிறார்கள் போல தெரிகிறது. இப்ப அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், ஊடகம் ஒன்றுக்கு இலங்கை படையினருக்கான ஒரு ஆலோசகராக இருப்பவர், புலனாய்வுத்துறை தொடர்பாக, அதாவது இலங்கையின் படைத்துறை அல்லது புலனாய்வுத்துறை என்று கூறலாம், அதற்குரிய ஆலோசகராக இருப்பவரும் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுபவர் ரோஹான் உணர்ந்தார். அவர் ஒரு நேர்காணலில் கூட கூறியிருந்தார், அதாவது தான் இந்த விசாரணையை மேற்கொண்டிருந்தால் சாகரான் குடும்பத்தை அப்படியே தான் கொண்டிருப்பார் என்ற ஒரு துணியில் தான் பேசியிருந்தார். ஆனால் அவரின் நேர்காணலில் கூட இந்த முறை பல தடுமாற்றங்கள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், அவர்கள் கணித்தது போல உலக பூகோள அரசியல், அவர் இந்த பூகோள அரசியல் தொடர்பாகத்தான் இலங்கையின் படைத்துறையாக இருக்கலாம், அரச மட்டங்களாக இருக்கலாம், அவர்களுக்கான ஒரு ஆலோசகராக இருந்தவர். விடுதலை புலி, அதாவது தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு மிக மிக ஒரு எதிரியாக இருந்தவரும் அதனை அழிப்பதில் முன்னின்றவரும் அவர்தான். ஆனால் தற்போது அவர் இலங்கைக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. ஏனென்று சொன்னால், முன்னே அரசுகளுடன் இணைந்து பணியாற்றியவர். அன்றைய காலத்தில் ஜேவிபியினர் மீதான தாக்குதல்கள் கூட அவர்தான் பங்கு, அதற்குரிய ஒரு மூளையாக செயற்பட்டதிலும் அவர்தான். அப்ப என்னென்று சொன்னால், இப்ப இதை ஐஎஸ் பயங்கரவாதிகள் அல்லது முஸ்லிம் தீவிரவாதிகள் என்ற அந்த விசாரணைக்குள் இதனை அடக்கிவிட்டு, தற்போது இந்த அரசு என்னென்று சொன்னால், தாங்கள் அதாவது தாங்கள் செய்கிறோம், ஏதாவது ஒன்றை செய்கிறோம் என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நினைப்பார்.